வந்துள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தின் முதல் நாளிலே தேவன் தாமே நம் அனைவரையும் பாதுகாத்து இவ்விடத்தில் கூட சேவைத்துள்ளார். அவருக்கு முதலாவதாக நன்றிகளை செலுத்துவோம். இன்றைய செய்தி தலைப்பு செதுக்கப்பட்ட இதயம். செதுக்கப்பட்ட இருதயம். செதுக்கப்பட்ட இருதயங்கிற தலைப்பின் கீழ் ஏன் இன்னைக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறோம்னா, கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் இந்த செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு உரியவர்கள், சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். ஆகையால் இந்த கிறிஸ்தவர்கள் கடந்து வந்த பாதையை குறித்ததான ஒரு செய்தியாக இருக்கிறது. இதை தலைப்பு செதுக்கப்பட்ட இருதயம். இது இன்றைய செய்தியின் தலைப்பு. ஆனால் வரிசைப்படுத்தி பார்த்தால் இது 3வது வரிசையில் தான் இருக்கும். இதற்கு முன்பதாக 2 நிலைகள் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு. இந்த 3வது நிலை செதுக்கப்பட்ட இருதயம். முதலாவது நிலை என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், செதுக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கும் கிறிஸ்தவர்கள். 2வது நிலை செதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்கள். இந்த முதல் நிலை செதுக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ள கிறிஸ்தவர்கள் தேவனை பற்றி அறியாதவர்கள். தேவனை பற்றி அறியாதவர்கள். இயேசு கிறிஸ்து என்றால் யார், பிதா என்றால் யார், ஆவியானவர் எப்படிப்பட்டவர், இந்த காரியங்களை அறியாது கிறிஸ்துவுக்குள் வராதிருக்கும் கிறிஸ்தவர்கள் செதுக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ள இருதயத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். இதற்கு 2வது தலைப்பு என்னவென்று பார்த்தால், செதுக்கப்பட்டு கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்கள். அதாவது முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கற்றும் தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்னவென்று அறிந்து கொண்டிருப்பவர்கள் செதுக்கப்பட்டு கொண்டிருக்கும் இருதயத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். இதற்கு பின்பதாக நான் இன்றைய செய்தியின் தலைப்பாகிய செதுக்கப்பட்ட இதயத்திற்கு சொந்தக்காரர்கள், இது 3வதாக வருகிறது. இவர்கள் தேவனை அறிந்தும் தேவனுடைய குணாதிசயங்களை அறிந்தும் வேதாகமத்தின் வார்த்தைகளை அறிந்தும் வேதத்திற்கு உள்ளாக பயணித்துக் கொண்டிருக்கும் நிலையில் உள்ள ஒரு கிறிஸ்தவர்கள். இவர்கள் செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு சொந்தக்காரர்கள். அவர்களை குறித்து தான் இன்று வேதாகமத்தில் நாம் சில வசனங்களோடு கூட வார்த்தைகளை பார்க்க உள்ளோம். ரொம்ப பெருசா சின்ன மெசேஜ் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். கவனமாக வார்த்தைகளையும் வசனங்களையும் குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக, இந்த செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு சொந்தக்காரர்களாகிய கிறிஸ்தவர்களை தேவன் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு சொந்தக்காரர்களாகிய கிறிஸ்தவர்களை தேவன் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் பிதாவின் குமாரர்களும் குமாரத்திகளுமாக இருக்கிறார்கள். சங்கீத புஸ்தகத்தை திருப்பிக் சங்கீத பாடல் 34:18 வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 34:18. கர்த்தர் சபிமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இன்னொரு அருமையான வசனம் பாத்தீங்களா? சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இருதயத்துல நொறுங்குண்டு போயிட்டோம்னா அப்படியே போயிருந்தவர்களை ரட்சிக்கிறார். அந்த ரட்சிப்பிற்கு உரியவர்களாக யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா, கிறிஸ்தவர்கள், பிதாவின் குமாரர்கள் குமாரத்திகளுமாகிய நாம் தான் அந்த ரட்சிப்பிற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அந்த ரட்சிப்பிற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அப்படி இந்த வசனத்தின்படி பார்த்தா, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் நொறுங்கி போயிட்டார். மனித வாழ்வில் மனம் உடையும் சூழ்நிலைகளை தான் அவ்வாறு குறித்துள்ளது. மனித வாழ்வில் மனம் உடையும் சூழ்நிலைகளை தான் அவ்வாறு குறித்துள்ளது. மனித வாழ்வுனா ரொம்ப பெருசா போட்டான், ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு பூத்து குலுங்கி நாளைக்கு பாடி போகிற ஒரு புவியின் காலகட்டம் எவ்வாறு மிக சிறியதாக இருக்கிறதோ அதே மாதிரிதான் மனித வாழ்வு எண்ணி பார்க்கும்போது மிக பெரிதாக இருந்தால் கன பொழுதில் முடிந்துவிடக்கூடிய ஒரு சிறு காரியம்தான் மனித வாழ்வு. அந்த ஒரு சிறு காரியத்திற்குள்ளாக மனிதன் அநேக கஷ்டங்களை, அது நானா வரல, அவனா உண்டு பண்றான். மனிதன் அநேக கஷ்டங்களை உண்டு பண்ணி கொள்கின்றான். எவ்வாறு கஷ்டங்கள் வருகிறது? நம்மை சேர்ந்தவர்களால் ஏறக்கூடிய கஷ்டங்கள், நம்மை சேர்ந்தவர்கள்
உறவினர்களாக இருக்கலாம், தாய் தகப்பன்மாராக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், மனைவி கணவனாக இருக்கலாம். இவ்வாறு தம்மை சேர்ந்தவர்களால் ஏற்படக்கூடிய ஒரு மன உடைவு, ஒரு உடைச்சல், இது ஒரு வகையில இருக்கும். சரி, இதோட முடிஞ்சான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா இவன் தான் மனிதனாகிட்ட இவன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய குற்றங்களை மேலும் மேலும் பெரிதாக்கி கொண்டே இருப்பான். இல்லாத பிரச்சனைகளை எண்ணி எண்ணி மனதை தினம் தினம் உடைக்கும் சூழ்நிலைக்கு உடைத்தான். இரண்டாவது என்னன்னா வேலை போறவங்க வேலையை வச்சு, படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பை குறித்து, இந்த ரெண்டுமே இல்லாதவர்கள் குடும்ப சூழ்நிலைகளை குறித்து இப்படி மீண்டும் மீண்டும் தங்களுடைய மனங்களை தாங்களே உடைத்துக் கொண்டிருப்பார்கள். சரி, இதோட முடிந்தா என்று பார்த்தால் அது அதற்கு பின்பதாக பார்த்தால் பாவத்தின் பாரத்தை சுமந்து கொண்டிருப்பவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் பாரத்தை இறக்கி வைப்பது கிடையாது. சபைக்கு வருகிறோம், அநேக வசனங்களை வார்த்தைகளை பார்க்கிறோம். பாவத்தை விட்டு விலகு, பாவத்தை இறக்கி வச்சு, பாவம் வேண்டான்னு சொன்னாலும் என்ன பண்ணுவோம்னா வாசல்ல வச்சுட்டு உள்ள வந்து வசனங்களை கேட்டு திரும்ப போகும்போது அப்படியே வாரி தோல்ல போட்டு திரும்ப கிளம்பிடுவாங்க. அவங்க பாவத்தை விட்டு விலகாது இருக்கும் ஒரு சூழ்நிலையில் சுற்றி கொண்டிருப்பார்கள். இவ்வாறு 2-3 நாட்கள் நின்று வளர்ந்து மீண்டும் உயரக்கூடிய பூமி வாழ்க்கைக்கு ஒத்த வாழ்வை உடைய மனிதர்கள் தங்கள் வாழ்வில் இருதயத்தை மீண்டும் மீண்டும் உடைத்துக் கொண்டே இருப்பார்கள். வேதாகமம் அழகாக சொல்லுகிறது, உடைந்த இருதயத்தை தேவன் தள்ள மாட்டார், உடைந்த இருதயங்களை தேவன் தள்ள மாட்டார். இந்த செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு சொந்தமான கிறிஸ்தவர்கள் உடைந்த இருதயத்தில் இருந்துதான் மீண்டு வந்தவர்களாக இருப்பார்கள். அநேக தரம் அவர்கள் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கும். அந்த உடைந்த இருதயத்தை தேவன் தள்ள மாட்டார். எனவேதான் இவர்கள் வேதாகமத்திற்குள்ளாக வளர்ச்சி பெற்று இன்று செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம், எடுத்த சகோதரர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 11:28. எவ்வளவு சுமை, எவ்வளவு கவலைகள், எவ்வளவு கஷ்டங்கள், இதெல்லாம் மனதிற்குள்ளாகவே வைத்துக் கொண்டு தினம் தினம் குன்றாமல் தேவனிடத்தில் அதை கொண்டு சேர்க்கும் பொழுது, பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அதை கொண்டு சேர்க்கும் பொழுது அவர் அவர்களை சாந்தப்படுத்துகிறார். இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். மத்தேயு 11:28 அழகாக இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம என்ன பண்றோம்னா வசனத்தை வாசிக்கிறோம், மீண்டும் வாசிக்கிறோம், மீண்டும் மீண்டும் வாசிக்கிறோம், பழையபடி பாவ சுமையை தோல்ல போட்டு அப்படி இருக்கக்கூடாது. வசனத்தை வாசிக்கிறோம் என்றால் அதை நம்முடைய வாழ்வோடு கூட ஒத்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்வோடு கூட இணைத்து பார்க்க வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் யாரிடத்தில் இருந்து வருகிறது என்று பார்த்தால் பிதாவின் இடத்தில் இருந்து வருகிறது. பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து வருகிறது. ஆனால் மனிதர்களாகிய நாம் இளைப்பாறுதலை பூமியில் தேடிக்கொண்டிருக்கிறோம். புவி குறித்தான இந்த பூமிக்கு லேகுவான வாழ்க்கையை கொண்ட மனிதர்களிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம். மன கஷ்டத்தை யார்கிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால் நண்பர்களிடம், உறவினர்களிடம், அவர்களிடத்திலிருந்து வார்த்தையின் வாயிலாகத்தான் நமக்கு மன ஆறுதல்களை தர முடியுமே தவிர நிஜமான மன ஆறுதல் யாரிடத்திலிருந்து வருதுன்னு பார்த்தா தேவனிடத்தில் தான் வருது. இந்த செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு சொந்தக்காரர்களாகிய நாம் மன ஆறுதலை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பிதாவினிடத்திலிருந்து. வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியத்திலையும் இந்த உலகத்தாரிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களையும் மகிழ்ச்சிகளையும் நன்மைகளையும் உலகத்தாருடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிலைமை ஒரு ஆபத்தான நிலைமை. அது இன்னொரு இடத்தில் பகிரப்படும். மனிதத்தில் கூறப்படும் அநேக காரியங்களும் அநேகரிடம் பகிர்ந்து கொண்டே இருக்கப்படும். அது பூட்டி வைக்கப்பட மாட்டாது. எனவே நாம் மனதில் இருக்கும் கஷ்டங்களை தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படின்னா வேதாகமத்தில் போட்டிருக்கு, நான் உங்களுக்கு பிதாவானவர் இளைப்பாறுதல் தருகிறார், இயேசு கிறிஸ்துவானவர் இளைப்பாறுதல் தருகிறார். பொய் குறித்தானவர்கள் என்றுமே இளைப்பாறுதல் தர இயலாது. ஏனென்றால் இந்த காரியங்கள் தேவனுக்கு குறித்ததாக இருக்கிறது. எனவே சுமை, கவலை, வேதனை ஏற்பட்ட காரியங்களுக்கான இளைப்பாறுதலை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர உலகத்தில் அதை தேடுவது தேவையற்ற ஒரு செயல்.
எனவே அவ்வாறான சூழ்நிலைக்கு ஆளானவர்களாக நாம் இருந்தால் அதை இன்றே நிறுத்தி வேதனைகளை தேவனிடத்தில் கூறி அவரிடத்திலிருந்து இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். அது நிரந்தரமான ஒன்றாக இருக்கும். மேலும் இந்த செதுக்கப்பட்ட இருதயம் என்றால் என்ன? வேதாந்தின் வாயிலா பார்ப்போமா? இவ்வளவு நேரம் குறிப்பிட்டான காரியங்களை குறித்ததான வார்த்தைகளை கேட்டோம். இனி கொஞ்ச நேரம் வசனத்தை கேட்போம். இந்த செதுக்கப்பட்ட இருதயம் என்றால் என்ன? வேதாகம் எவ்வாறு கூறியிருக்கிறது? ஒரு சில நபர்களை வேதாந்தத்தில் பார்க்கலாம். இவர்கள் 3 நிலைகளையும் கடந்திருப்பார்கள். செதுக்கப்பட வேண்டிய நிலையிலும் இருந்திருப்பார்கள், செதுக்கப்பட்டும் இருப்பார்கள், இறுதியில் செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு சொந்தக்காரர்கள். இவ்வாறு 3 நிலையும் கடந்த ஒரு சிலரை பற்றி பார்க்க முதலாவது யாரை பற்றி பார்க்கலாம் என்று பார்த்தால் தாவீது. இந்த தலைப்பிற்கு ஏற்ற ஒரு நல்ல மனிதன், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவனால் கூறப்பட்ட மனிதர் யாரு? தாவீது. ஆனா இந்த பிதாவானவர் என் இருதயத்திற்கு ஏற்றம் என்று கூறுகிறார் என்றால் அது சாதாரணமாக அவருக்கு கிடைச்சதில்லை. அதற்கு முன்பதாக தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப மோசமா போயிருப்பது. 3 நிலையும் நின்று பொறுமையாக கடந்த ஒரு மனிதர் தாவீது. பாவத்தை உணரும் இருதயத்திற்கு எடுத்துக்காட்டானவர் இந்த தாவீது. அவர் யூத கோத்திரத்தை சேர்ந்தவர். ரூத் போவாளுடைய கொள்ளு பேரன். யாரு இந்த தாவீது? ஈசாயின் 8வது குமாரன். பெத்லகேம் ஊரை சேர்ந்த ஒரு நபர். சிங்கத்திடம் இருந்தும் கரடிகளிடம் இருந்தும் அவ்வாறான அநேக ஜந்துக்களிடம் தன்னுடைய மந்தையை காக்கும் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்தது மட்டுமல்லாமல் கோலியாத் எண்ணப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய வீரனை சிறு வயதிலேயே வீழ்த்திய ஒரு மகா பெரிய வீரத்திற்கு சொந்தக்காரன் யாரு? இந்த தாவீது. சாமுவேலால் அபிஷேகம் செய்யப்பட்ட இஸ்ரவேலின் 2வது ராஜா. அதோடு கூட நிறுத்தாமல் அவ்வாறாக பாவத்தை பற்றி நாம் பார்க்கலாம். பத்சேபாளிடம் விபச்சாரம் செய்த ஒரு விபச்சாரி யாரு? இந்த தாவீது. பாவி. இவ்வளவு நேரம் நன்மையா போன விஷயம் இப்ப எப்படி போகுது பாத்தீங்களா? யாரு? பத்சேபாளிடம் விபச்சாரம் செய்த ஒரு பாவி இந்த தாவீது. அதோடு கூட இல்லாமல் உரியாவை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய ஒரு நபராகவும் இருக்கிறார். அப்படியே கெட்டவர்னு பார்த்தா அப்படியே இல்லை. என்ன படிக்கிறவர் வராரு? 75க்கு மேற்பட்ட புத்தகங்களை எழுதிய ஒரு எழுத்தாளராக இருக்கிறார் இந்த தாவீது. என் இருதயத்திற்கு ஏற்றம் என்று தேவனால் பட்டம் பெற்றவனாகவும் இருக்கிறார். பாருங்க, ஒரு மனிதன் தீமைக்குள்ளாக இருக்கிறார், அநேக தீமைகள் செய்கிறார், கொலை செய்கிறார், விபச்சாரியாக இருக்கிறார், மனம் திரும்புகிறார், அநேக விஷயங்களை கற்று தேடுகிறார், பிதாவிற்கு உரித்தான நபர் என்று பெயர் வாங்குகிறார், 75க்கு மேற்பட்ட புத்தகங்களை எழுதும் ஒரு எழுத்தாளராக இருக்கிறார். 40 ஆண்டு காலங்களாக, எத்தனை ஆண்டு? 1-2 அல்ல, 40 ஆண்டு காலங்களாக இஸ்ரவேலை ஆட்சி செய்த ஒரு ராஜாவாக இருக்கிறார். இவ்வளவு தவறு செஞ்சவர் மனம் திரும்புறாரு. மனம் திரும்புறவருக்கு கிடைச்ச கிஃப்ட் ரொம்ப பெருசா இருக்கு. 40 ஆண்டு காலம் இஸ்ரவேலரை ஆண்ட ஒரு ராஜாவாக இருக்கிறார். வேதாகமத்தின் படி பார்ப்போம். அப்போஸ்தலர் 13:22. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம். பக்கம் புதிய ஏற்பாட்டில் 181 22வது வசனம் வாசிக்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இவ்வளவு குற்றம் செஞ்சதுக்கு அப்புறமும் அவர் பிதாவானவர் புறக்கணிக்கல, அவர் தள்ளிவிடல. அவர் எனக்கு சித்தமான காரியங்களை செய்வேன்னு நம்புறாரு. யார் நம்புறது? பிதா நம்புறாரு. அதுபோலதான் இன்றைய கிறிஸ்தவர்களையும் அவர் நம்புகிறார். உலகத்தாரால் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால்
தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வழியில் சென்று அவர் கூறிய காரியங்களை வாழ்வோடு இணைத்து அநேகமாக செய்து கொடுக்கும் அந்த செய்து முடிக்கும் கிறிஸ்தவனுக்கு யாரு அன்பை கொடுப்பார் கேட்டால் பிதா கொடுப்பார். உலகத்தாருடைய அன்பு வேண்டாம். உலகத்தார்கள் எப்பொழுதுமே எதிராகத்தான் இருப்பார்கள். அவர்கள் யாருக்கு அன்பானவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் பிதாவிற்கு அன்பானவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தாரால் புறக்கணிக்கத்தான் செய்வார்கள். நல்ல பாதையில போனாலே இன்றைய சூழ்நிலை உலகத்தாரால் புறக்கணிக்கத்தான் படுவார்கள். அவர்கள் யாருக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள் என்று பார்த்தால் பிதாவிற்கு உகந்தவர்களாக இருப்பார்கள். பிதாவின் பாசத்திற்கு உரியவர்களாக இருப்பார்கள். பிதாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். கவலை வேண்டாம். வேதாகமத்தின்படி தேவனுடைய வசனத்தை அறிந்து தேவனுடைய வழியில் செல்பவர்களுக்கு அநேக புறக்கணிப்புகள் வரும், அநேக இன்னல்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அவை அனைத்தையும் தேவனிடத்தில் கொண்டு சேர்த்து விட்டு நம்முடைய பாதையில் நாம் மீண்டும் மீண்டும் செல்லலாம். இந்த செதுக்கப்பட்ட இருதயங்களுக்கு துணையாக நிற்பவர் தேவனாகத்தான் இருப்பாரே தவிர உலகத்திற்கு உரித்தவர்களாக இருக்க முடியாது. 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். நான் ஒவ்வொரு வசனமாக வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 11வது அதிகாரம், பக்கம் பழைய ஏற்பாட்டில் 396. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 396வது பக்கம், 396வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கின்றேன். 2 சாமுவேல் 11:1 தொடங்கி 5 வரை வாசிக்கின்றேன். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாவையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில், பாவம் எப்படி உள்ளவர் பாருங்க, வார்த்தைகள் கேட்க அழகாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் கீழே பார்த்து போனோம்னா அப்பதான் வலி மிகுந்த வார்த்தைகள் வருகிறது. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டார். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியமா இருந்தால். அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்து இருக்கும்னு சொல்லுவாங்க. அது வார்த்தைன்னு பார்த்தா வார்த்தை இல்ல, அதுக்குள்ள அநேக அர்த்தங்களும் இருக்குது. இங்க அழகுனாலதான் முதல்ல ஆசை வருது. ஆசை என்னவாக மாறுதுன்னு பார்த்தா பாவமாக மாறுது. 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாவின் குமாரத்தியும் எத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்பார்கள். பத்சேபாள் என்றார்கள். பாவம் வரும்போது அழகை பார்த்து ரசிக்கிறான், ஆசைப்படுறான். இது பாவம்னு தெரியுது. அதோடு விசாரிக்கிறான். இன்னொருவனுடைய மனைவி என்று அறிந்ததற்கு பின்பதாகவும் அந்த பாவம் அவனை பற்றிக் கொள்ளுகிறது. அந்த பாவம் பற்றிக் கொள்ளுது, விட்டு போகல. அந்த பாவம் பற்றிக் கொள்ளுது, கடைசியில பாவியாக மாறுகிறான். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்த போது அவளோட சயனித்தாள். யாரு? இன்னொருவனுடைய மனைவி. 2 பேருமே பாவியாகிறாங்க. அவனும் பாவியா மாறுறான், அவளும் பாவியா மாறுறான். அப்ப இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. தொடக்கம் பாவியாகவே தொடங்குகிறான். ஒரு பாவத்திற்குள்ளாக ஆசையும் அழகும் கொண்டு செல்கிறது. எனவே தான் வேதம் வாசிக்கிறவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, அழகை பார்த்து ஆசைப்படக்கூடாது, அது பாவத்திற்கு உள்ளாக கடந்து செல்லும். ஆதாம் ஏவாளுடைய காலத்திற்கு நம்ம பார்த்தோமானால் ஏவாள் அந்த கனியை பார்த்து என்ன பண்றாங்க, அது அழகா இருக்குது, அதை புசிச்சு பார்க்கலாமே ஆசைப்படுறாங்க. ஏவாள் அதோட நிறுத்துறாங்களா? இல்ல, ஆதாமையும் தன்னுடைய பாதையை இழுத்துட்டு வந்து அவரையும் புசிக்க வைக்கிறாங்க. இருவரும் பாவத்திற்கு உள்ளாக போறாங்க. ஆசை வந்துட்டாலே பாவம் பின்னாடி படையெடுத்து வந்துடும். அதனாலதான் கூறுகிறேன், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆசை காட்டக்கூடிய அழகான பாதைகள் மோசமாகத்தான் இருக்கும். அநேக அழகான பாதைகளும் அநேக ஆசை வார்த்தைகளை நம்மை மீண்டும் மீண்டும் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் தான் அதை சரியாக பார்த்து இது தேவனுக்கு உகந்ததா இல்லையா என்று அதை பார்த்து அதிலிருந்து தப்பித்து செல்ல வேண்டும். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 14 தொடங்கி 15 வசனங்களை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 14 தொடங்கி 15 வசனங்களை வாசிக்கிறேன். காலமே தாவீது யோவாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில்
கொடுத்து அனுப்பினார். முதல்ல இன்னொருத்தருடைய மனைவிக்கு ஆசைப்படுறாரு. அதற்கு பின்பாக என்ன பண்றாருன்னா அவரே கொண்டுலான்னு பிளான் போட்டுறாரு. அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதி இருக்குது. போருக்கு யாரை கூட்டிட்டு போனோம்? இந்த ஸ்திரீயுடைய கணவர். ஸ்திரீயுடைய கணவர் போருக்கு கூட்டிட்டு போங்க. மும்முரமா நடக்கிற போர்ல அவரை விட்டுட்டு நீங்க எல்லாம் பின்னாடி வந்தவங்க அவன் வெட்டுப்பட்டு சாகட்டு, அவன் அந்த இடத்திலே வெட்டப்பட்டு சாகட்டு. உங்களுடைய மனைவிக்கு ஆசைப்படுறாரு, அதை நிறைவேற்றுகிறாரு என்பதாக அவரையே கொல்வதற்கு பிளான் போட்டுட்டாரு. இதுதான் யாரு? தாவீது. பிற்காலத்தோட வசனங்களை மட்டுமே நம்ம தாவீது குறித்து பார்ப்போம். அது மிகவும் அழகாக இருக்கும். அதாவது கடந்து வந்த பாதையை நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பாதையை கடந்து வந்தவர் தான் தாவீது. உரியாவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போட்டுட்டாரு. அவன் கொன்னுருங்க, அவன் இருந்தா என்ன பிரச்சனை, அவனை கொன்னுருங்க. 2 சாமுவேல் 11:14-15 சொல்லியிருக்கு. அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவனை வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள். அவன் வெட்டுப்பட்டு அதிலேயே சாகட்டு. செதுக்கப்பட வேண்டிய நிலையில இருக்கிறாரு. இந்த காரியங்கள்லாம் அப்பவர் செய்தது. அதுக்கப்புறம் தேவனால் செதுக்கப்படுறாரு. அவர் செதுக்குண்ட இருதயத்திற்கே உரித்தவராக அவர் மாறுறாரு. தேவன் இந்த காரியங்களை பார்த்து என்ன பண்றாங்க? கண்டிக்கிறாரு. 2 சாமுவேல் 12 1 தொடங்கி 10 வசனங்களை வாசிக்கிறேன். 12 1 தொடங்கி 10 வரையிலான வசனங்களை வாசிக்கிறேன். தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு தீர்க்கதரிசியின் வாயிலாக அவரை கண்டிக்கிறார். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். இவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஊமையின் வாயிலாக தாவீதுக்கு புத்தி சொல்றாரு. ஒரு ஊமையின் வாயிலாக தாவீதுக்கு புத்தி சொல்றாரு. அந்த ஊமை எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாக இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றுமே இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக் கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கில் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணவிக்க தன்னுடைய ஆடு மாடுகள் ஒன்றையும் பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றார். இதை கேட்ட உடனே ரொம்ப கோபம் யாருக்கு? தாவீதுக்கு. இந்த வசனத்தை கேட்ட உடனே தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்து பொங்கி எழுதாரு. அப்படியே கீழே வாசிப்போம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டானவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இவர் செஞ்சா தப்பு இல்லை, அடுத்தவங்க செஞ்சா தப்பு. புவி உலகில் அநேகருடைய பண்பை இந்த தாவீதுடைய பண்போடு கூட நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். தான் செஞ்சா தப்பு இல்லை, அடுத்தவங்க செஞ்சா தப்பு. தான் செஞ்சா அது நியாயம், அடுத்தவங்க செஞ்சா அப்படியே தவறாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு பண்பை இந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நான் தான் தாவீதை நோக்கி, அப்படியே ஒரு பிட்டடிக்கார் பாருங்க. அப்பொழுது நான் தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூத வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியானாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு
அவனை ஆமோன் புத்திரரின் பட்டயத்திலே கொண்டு போட்டாய். இவ்வளவு காரியங்களும் உனக்கு நீ கேட்டதெல்லாம் செஞ்சேன். உன்னை அநேகருடைய கைக்கு தப்புவித்தேன். உடனே புத்தி வளர்த்தேன். கடைசி நீ என்ன பண்ண? என் கண்ணுக்கு மறைவாக தப்பு பண்ண. கடைசியில் என்ன பண்ண? இன்னொருவருடைய மனைவிக்கு ஆசைப்பட்ட அவரை கொண்டு போட பழி வாங்க, அவரை கொண்டு போடுவதற்கான காரியத்தை செய்து முடித்தாய். இவ்வளவு காரியங்களை உனக்கு நான் செஞ்சேன், நீ ஏன் வழிமாறி போன? இவ்வளவு காரியங்களை நான் உனக்கு செஞ்சேன், நீ ஏன் வழிமாறி போன? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான 1வது வசனம், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏந்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தில் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை ஆமோன் புத்திரர் பட்டயத்திலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணின ஏந்தியனாகிய உரியாவின் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். பட்டயம் என்று உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருந்தவர் தான் இந்த தாவீது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருந்த தாவீது பாவத்தை உணர்ந்தாரு. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனம், அப்பொழுது தாவீது நானானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நான் தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். இவ்வளவு பாவத்திற்கு பின்பதாக மன்னிப்பு கிடைக்குதா? இவ்வளவு பாவத்திற்கு பின்பதாக எப்படி மன்னிக்க முடியும்? கொஞ்சம் பாவமா பண்ணி இருக்கிறாரு, இன்னொருத்தருடைய மனைவிக்கு ஆசைப்பட்டு இருக்கிறாரு, அவரையே கொன்று போட வழி தேடி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட பாவத்திற்கு பின்பாக எப்படி மன்னிப்பு கொடுக்க முடியும்? சண்டைக்கு வருதா? ஆனா தேவன் மன்னிப்பு கொடுத்திருக்கிறாரு. அவர் வார்த்தை சொன்னார், அவர் மனதோடு கூட மன்னிப்பு கேட்கிறவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கப்படும். சாதாரண வார்த்தை அல்ல. இப்பேற்பட்ட பாவத்திற்கு உள்ளான மனிதனுக்கே மன்னிப்பு கிடைக்கும் பொழுது புதி குறித்தான காரியங்களை செய்த நமக்கு மன்னிப்பு கிடைக்காதா என்று கேட்டால் கட்டாயம் கிடைக்கும். கடைசியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தாரு, தாவீது மனம் வருந்துறாரு. மனம் வருந்தி, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்திலே, நான் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவம் செய்த என்றான். நான் தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார், மன்னிப்பு கிடைக்குது. இதுதான் அந்த செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு சொந்தக்காரனான தாவீதுடைய வாழ்க்கை வரலாறு. 3 நிலையிலுமே கடந்திருப்பார். நம்ம இந்த செய்தியின் தொடக்கத்துல பார்த்தோம் அல்லவா? 3 நிலைகள். செதுக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ள இருதயத்திற்கு சொந்தக்காரர்கள், செதுக்கப்பட்டு கொண்டிருக்கும் இருதயத்திற்கு சொந்தக்காரர்கள், செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு சொந்தக்காரர்கள். இப்படிப்பட்ட இந்த 3 நிலையிலும் தாவீது இருந்திருப்பார். இருந்து அதற்கான பலனையும் பெற்றிருப்பார். 40 ஆண்டு காலங்கள் இஸ்ரவேலர்களை ஆட்சி செய்த ஒரு ராஜாவாக இருந்திருப்பார். அவர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தவறு இருக்கும், நன்மை இருக்கும், தவறு இருக்கும், நன்மை இருக்கும், அப்படியே போயிட்டு இருந்தவர் ஒரேடியா எல்லா விஷயங்களையும் உணர்ந்து தேவனுக்காக மனம் திரும்புகிறார். மனம் வேதனை அடைந்து மனம் திரும்பி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போறார். இந்த செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு சொந்தக்காரராகவே அவர் மாறி விடுகிறார். இவ்வாறாக தாவீதின் மனம் திரும்பல் இருக்குது. அவர் பாவத்தை மறைக்கல. இதுதான் மெயினான ஒரு டாபிக். அவர் பாவத்தை மறைக்கல, பாவம் செஞ்சுட்டாரு. அதை உணர்ந்த உடனே என்ன பண்றாரா, தேவனால நாடுவரை தவிர உலகத்திற்கு உயிர்த்தானவர்களை அவர் நாடகல. அவங்க செய்யறாரு, பாவத்தை பத்தி உணர்றாரு, தேவனை நாடுறாரு. அவருக்கு தெரியுது பாவத்திற்கான மன்னிப்பை யார்கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்ளணும்னு. தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள, உலக காரியத்திற்கு உயிர்த்தமானவர்களுக்கு கூறல. இப்படி ஆகிட்டு நீங்க தான் எனக்கு எப்பயாவது இந்த பாவத்துல இருந்து மன்னிப்பை பெற்று தரணும், இந்த குற்றங்கள் செஞ்சுட்டு உலகத்துல உறுத்தவர்கள் அவர் கூறல. அவர் யார்கிட்ட கூறுறாருன்னா தேவனிடத்தில் கூறி அந்த பாவத்திற்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார். பெற்றுக்கொண்டு மீண்டும் தேவனிடத்துல போய் சேர்றாரு. சங்கீதம் 51 வாசிக்கலாம். 51வது சங்கீதம் நான் வாசிக்கிறேன். 51வது சங்கீதம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். இது தாவீதினுடைய ஒரு ஜெபமாக இருக்கிறது. தாவீது
மனம் திரும்பி என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்றாரு. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்கள் என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மாற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கும். இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய மீறுதல்களை அறிந்திருப்போம். ஆனால் அந்த மீறுதல்களை ஒப்புக் கொடுக்கணும்னு யோசிக்கும் பொழுதுதான் கொஞ்சம் மனம் கசப்பாக இருக்கும். இவ்வளவு பாவம் செஞ்சுட்டானே, நான் எப்படி இதை ஒப்புக் கொடுத்தீர, நான் மன்னிப்பு பெற்றுத்தர. மனிதர்களிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டாம், தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயத்திற்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கைப்படுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பத்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீ என்னை ஈசப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியவளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கணும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கணும். என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கணும். இவ்வளவு பாவம் செஞ்சுட்டனே, இவ்வளவு கீழ்ப்படுதல் இல்லாம இருந்துட்டனே, இவ்வளவு பரிணாமமானவனாக இருந்தனே, நீங்க என்ன மன்னியும். நொறுங்கின எலும்புகள் களி கூறும். நொறுங்கின எலும்புகள் களி கூறும். நான் செய்த தவறை எல்லாம் மன்னியும், எனக்கு ஒரு நல்ல நிலைமையை தாழ்வு என்றாரு. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே இருப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உச்சமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அந்த பழைய சரீரம், அந்த பழைய மனநிலை, எனக்கு பாவி ஆயிட்டனே, நான் உம்முடைய வார்த்தைகள்ல இருந்து நான் இப்படி பாவி ஆயிட்டனே, அந்த நிலையை எனக்கு திரும்ப தாருன்னு சொல்றாரு. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே என்னை ரட்சித்தவர், தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனை, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்கள் ஆக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கெம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தன்னுடைய பாவங்களை குறித்ததான ஒரு பாவத்தை மட்டும் சொல்லல, அதற்கான மன்னிப்பையும் கேட்கிறார். பாவ மன்னிப்புக்கான ஒரு ஜெபமாக அவர் இந்த ஜெபத்தை செய்கிறார். எவ்வளவு வலி நிறைந்த வார்த்தைகளை வாசிக்கணும், எவ்வளவு வலி நிறைந்த வார்த்தைகள் வசனங்களாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வசனங்களின் வாயிலாக அவர் ஜெபம் செய்து அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார். இவ்வாறாக தாவீதுடைய வாழ்வு ஒரு செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு சொந்தக்காரனாக அமையும் வகையில் அழகாக அமைந்திருக்கிறது. இவ்வாறாகத்தான் இன்றைய செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு சொந்தக்காரர்களாகி கிறிஸ்தவருடைய வாழ்வு இருக்கிறது. பலி நிறைந்த காரியங்கள், பாவங்கள் இவற்றையெல்லாம் செய்திருந்தாலும் அதற்கேற்ற மன்னிப்பை பெற்று ஏற்றுக்கொண்டு இன்று ஒரு செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு சொந்தக்காரர்களாகிய கிறிஸ்தவர்களாக நாமும் மாறியிருக்கிறோம். சரி, செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு குறித்தோம், தாவீதை குறித்து பார்த்தோம். இதற்கு பின்பதாக சில வார்த்தைகளை கூட பார்ப்போம். தேவன் செதுக்கப்பட்ட இருதயங்களை ஏன் விரும்புகிறார் பார்ப்போமா? தேவன் செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு குறித்தானவர்களை ஏன் விரும்புகிறார்? பலிகளை ஏன் விரும்ப மாட்டேங்கிறார்? அவர் பலிகளை விரும்புகிறார், அவர் மனம் திரும்புதலை விரும்புகிறார். வசனத்துல பார்த்தோம் அல்லவா? ஏசாயா 1வது அதிகாரம் 11-13 கூட வாசிக்கலாம். ஏசாயா 1:11-13 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 1வது அதிகாரம்
11வது வசனம் 13வது வசனம். உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு 2-3 வசனம். ஏசாயா 1:11-13. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேட்கிறாரு. ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அவசியமா இருக்கிறது. எனக்கு எதுக்கு பலிகள் அவர் கேட்கிறார். காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியம் இல்லை. நீங்கள் என் சந்ததியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்பது யார்? இரத்த பலி எனக்கு வேண்டாங்கிறார். எனக்கு என்ன வேண்டாம்? இரத்த பலியே எனக்கு வேண்டாம். உங்களுடைய இந்த ஆட்டு கிடாக்களை பலியிடுற ஒரு தன்மை, இந்த இரத்த பலி, இவை எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும்னா மனம் திரும்புதல். என்ன வேணும்? மனம் திரும்புதல் தான் வேணும்னு அவர் போட்டிருக்கார். 15வது வசனத்தை கூட வாசிக்கலாம். இனி காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசாரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் சகிக்க மாட்டேன். புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறாரு. ஒரு சிலர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டுல ரத்த பலி கேட்டிருக்கிறது, பாவம் செஞ்சா ரத்த பலி கொடுக்கணும், புறா குஞ்சம் வெட்டணும், ஆட்டுக்குட்டியை வெட்டணும்னு. அப்படி இல்லை, அதுலயே போட்டிருக்குது. அப்படியே சொல்லிட்டார், நான் இதை வெறுக்கிறேன். அநேக பாவங்களை செய்து பாவிகளாக இருந்து நீங்கள் எங்களுக்கு எனக்கு தரக்கூடிய அந்த ரத்த பலிகளை நான் வெறுக்கிறேன் வசனத்தின் வாயிலாக சொல்லியிருக்கார். அவருக்கு தேவையான பலி மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் தான் வேணுமே தவிர ரத்த பலி எனக்கு வேண்டாம். உங்களுடைய பலிகள் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. இந்த மிருகங்களுடைய பலி வீணாக இருக்கிறது. அவர் வேண்டிக் கொள்வது, அவர் வேண்டும் என்று சொல்வது மனம் திரும்புதல். சங்கீதம் 51 திருப்பிக் கொள்ளலாம். 51வது சங்கீதம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் 701, பக்கம் பழைய ஏற்பாட்டில் 701, சங்கீதம் 51 14-17 வாசிக்கலாம். சங்கீதம் 51 14-17. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியையும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்றும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். யார் கூறியிருக்கிறார்? தாவீது. அவர் பலிகளை விரும்பலேன்னு ஏற்கனவே வசனத்துல பார்த்தோம் அல்லவா? நம்ம ஏசாயா 1:11-13. அதே போல இந்த சங்கீதம் 51 16-17 அழகாக அவர் சொல்லி இருக்கிறாரு. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். அதன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனோ நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அவர் புறக்கணிக்க மாட்டார்னு போட்டிருக்குது. அவர் பலிகளை விரும்பல, அவர் பலிகளை விரும்பல. அவருக்கு தேவைப்படுவது மனம் திரும்புதல். செலுத்தப்பட்ட இருதயத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய மனம் திரும்புதல் தான் அவருக்கு ஏற்ற ஒரு பலியாக இருக்கிறதே தவிர அவர் மிருக பலிகளை ஏற்கவில்லை, விரும்பவும் இல்லை. மனிதரை மாற்றும் ஒரு பலியாக இருக்கிறார். மனிதர்களை மாற்றும் ஒரு பலியாக இருக்கிறார். சங்கீதம் 51 3வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 51:3 வாசிங்கள். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. பாவத்தை உணர்ந்து ஒப்புக்கொள்ளும் ஒரு நிலை தேவன் விரும்பும் ஒரு நிலையாக இருக்கிறது. பாவத்தை உணர்ந்து தேவனிடத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒரு சிலரை பார்த்திருப்போம், பாஸ்டர்ஸ்ட ஒப்பு கொடுப்பாங்க, வேத பாடல்களிடத்தில் ஒப்பு கொடுப்பாங்க. எங்க பாஸ்டர்கிட்ட தான் நான் இந்த பாவத்தை சொல்லுவேன், அவர் என்ன தருவார்? அவர் எனக்கு பாவ மன்னிப்பை தருவார். என்னுடைய ஃபாதர்கிட்ட தான் நான் பாவத்தை சொல்லுவேன், அவர் என்ன தருவார்? பாவ மன்னிப்பை தருவார். இந்த சர்க்கிள்ல பார்த்தா பாஸ்டரும் ஃபாதருமே பாவியாக தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதை அவங்க மறந்துடுவாங்க. அநேக பாஸ்டரும் ஃபாதருமே பாவியாக தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இப்ப என் பாவத்துக்கு மன்னிப்பு வேணும், என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு வேணும். உண்மையான தேவனுடைய வார்த்தை உணர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்லியிருப்பார், பாவத்திற்கான மன்னிப்பு என்னிடத்துல இல்லை, அது தேவனிடத்துல இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா தனியா ஒரு ரூம்ல கூட்டிட்டு போய் பாவத்தை ஏற்ற சொல்லு, நான் மன்னிப்பு தாரேன்,
நேரடியாவே பார்த்திருக்கின்றேன். அநேக இடங்கள்ல இப்படிதான் நடக்குது. நம்முடைய சபையில அடிக்கடி வசனத்தை பாசிட்டிவா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாவத்திற்கான மன்னிப்பு யாரிடத்துல இருக்கா? தேவனிடத்துல இருக்குது. ஆனா மனிதர்கள் பூமியில தேடிட்டு இருக்காங்க. இந்த பூமியில ஒரு சில ஃபாதர்ஸ் பாஸ்டர்ஸ் பேர்ல இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா பாவத்துக்கு மன்னிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. பாவத்தை எல்லாம் இவங்கள்ட்ட சொன்னாலும் ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தவங்க டக்குன்னு இருக்குன்னா பரலோக ராஜ்யத்திற்கு தூது அனுப்பிடுவாங்க. இவர் பாவியா இந்த பாவத்தை ஒப்பு கொடுத்துட்டு மன்னிப்பு கொடுத்துருங்க. அப்படி அல்ல. பாவத்திற்கான மன்னிப்பு தேவனிடத்துல இருக்குது. அது யாரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனிடத்துல. ஃபாதர்ஸ்டையும் பாஸ்டர்ஸ்டையும் இல்ல. உண்மையானவர்கள் அவர்களே சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. இன்னும் சொல்லிக் கொடுக்கவில்லை என்று எண்ணுகிறேன். அதனாலதான் இன்னும் மனிதர்களிடத்தில் பாவத்தை காண மன்னிப்பை அநேகர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சங்கீதம் 51:3 வசனத்தை ஒருக்கா கூட வாசிக்கலாம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எனக்கு முன்பாகவே நிற்குது. பாவம் முன்னாடி நிற்குதுன்னு தெரியுது இல்ல? பாவம் மீறுதல் அநேக மீறுதல்கள் செஞ்சிருக்கோம்னு தெரியுதா? மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொள்வோம். இலவசமாகத்தானே கிடைக்கிறது. அதுக்கு பணம் செலவழிக்கணுமா? அதுக்கு ஆடு வெட்டணுமா? மாடு வெட்டணுமா? ஒன்றும் இல்லை. மன்னிப்ப தேவனை இலவசமா வச்சிருக்காரு. மனம் வருந்தி மனம் கசந்து முழுமனதோடு கூட கேட்கும் பொழுது அவர் மன்னிப்பு கொடுக்கிறாரு. இந்த மன்னிப்பு இலவசமா இருக்கிறதா என்னவோ தெரியல. அதோடைய மதிப்பு அநேகர் அறியாமலே இருக்கிறார்கள். என்றால் மனிதர்கள் இலவசமாக கிடைக்கும் காரியத்திற்கான மதிப்பை எப்பொழுதுமே அறிவது கிடையாது. அது கிடைக்காத பட்சத்தில் தான் அதற்கான மதிப்பு என்னவென்று தெரியும். இந்த பாவத்திற்கான மன்னிப்புடைய மதிப்பு எப்பொழுது தெரியும் என்று கேட்டால் திடீர்னு வருகை வந்துட்டுனா அப்பம் தெரியும். இந்த பாவம் மன்னிப்புக்கான மதிப்பு எவ்வளவு உயரமாக இருக்கும். அந்த வாய்ப்பு இப்பொழுதே நமக்கு கிடைச்சிருக்கு. அதை இப்பொழுதே நாம் பெற்றுக்கொள்ளும். இன்னொரு தலைப்பில் பார்க்கலாம். செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு தேவன் தரும் ஆசீர்வாதங்கள் என்னென்ன? இந்த செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு உரித்தானவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் என்னவெல்லாம் என்று பார்ப்போம். 2 நிமிஷம் தான் டக்குனு முடிச்சிடலாம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். மன்னிப்பு கிடைக்கிறது. இந்த செதுக்கப்பட்ட இருதயத்துக்கு சொந்தக்காரர்களுக்கு என்ன கிடைக்குன்னா மன்னிப்பு கிடைக்குது. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்துக்கு எந்த ஒளி வந்து 1வது வசனத்தை வாசிக்க தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனாய் இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது என்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவர் என்ன கொடுக்கிறார்னா மன்னிப்பு கொடுக்கிறார். இந்த செதுக்கொண்ட இருதயத்திற்கு குறித்தவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்னா மன்னிப்பு கொடுக்கிறார். அதற்கு அடுத்து என்ன கொடுக்கிறார்னு பார்த்தா ஆறுதலை கொடுக்கிறார். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என்ன கொடுக்கிறாரு? ஆறுதல் கொடுக்கிறாரு. இந்த ரெண்டையும் கொடுத்ததற்கு பின்பதாக 3வது ஒரு மிக சிறந்த காரியத்தை கொடுக்கிறாரு. புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். பக்கம் பழைய ஏற்பாட்டில் 1008. எசேக்கியேல் 36:26 1008வது பக்கம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அந்த பழைய வாழ்க்கையை அப்படியே தூக்கி கடாசிட்டு புதுமையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். புதுமையான ஒரு இருதயத்தை கொடுக்கிறாரு. அவர் புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். யாரை கொடுக்கிறான்னு பார்த்தா அந்த செதுக்கப்பட்ட இருதயத்துக்கு சொந்தக்காரர்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். இவ்வாறாக தேவன் செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு சொந்தக்காரர்களுக்கு அநேக நன்மைகளை கொடுக்கிறார். அந்த செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு சொந்தக்காரர் வேற யாருன்னு பார்த்தா வெளியே போய் தேடார். நாம் தான் பிதாவின் ஒரே குமாரத்தையும் ஆகிய நாம் தான் அந்த செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். எனவே நாம் நம்முடைய தேவனுடைய வார்த்தையை மீண்டும் அறிந்து அதன்படி நடந்து இந்த செதுக்கப்பட்ட இருதயத்திற்கு சொந்தக்காரர்களாகிய நாம்
மீண்டும் அந்த பழைய இரண்டு நிலைக்கும் சென்று விடாமல் மேலும் மேலும் நம் வாழ்வை தேவனுடைய வசனத்தோடு கூட உயர்த்தி வாழ்வின் அநேக பாடுகளை கடந்து நாம் எட்டி பறிக்க ஆசைப்படுகின்ற அந்த கனியாகிய பரலோக ராஜ்யத்தை சென்று சேர்வோம். இந்த வாழ்வு மிகவும் நன்மையாக அமையட்டும். என்றுமே வேதாகமத்தை கைக்கொள்ளுவோம். வாழ்க்கைக்கு தேவையான அநேக காரியங்களும் வேதத்தில் உள்ளது. எனவே வேதத்தை கைக்கொண்டு வசனத்தின்படி நடந்தால் மட்டும் போதும். பூமி குறித்தான யாருடைய வார்த்தையும் கேட்க வேண்டாம். அவருடைய மனதில் என்ன இருக்குதுன்னு நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதை தேவன் ஒருவரை புரிந்து கொள்வார். எனவே வசனத்தை கைக்கொள்வோம். வசனத்தின்படி மட்டும் நடப்போம். ஒரு செயல் நடக்குது, ஒரு செயல் செய்யணுமா, வசனத்துல இருக்குதா, அதன்படி செய்வோம். யாருடைய வார்த்தையும் தேவையில்லை. வசனத்துல இருந்தா பண்ணும், இல்லையா அதை புறக்கணிக்க தேவையான ஒரு காரியமாக தான் இருக்கும். கூறப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.